எவ்வளோ பெரிய குண்டான ஆளாக இருந்தாலும் தன்னோட உடலை கொஞ்சம் ஒரு கழிச்சு சாய்ச்சி படுத்து வந்தால் இந்த பொந்துலேருந்து வெளியே வந்துடலாம். அது எப்படி நம்ம இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, இந்த சின்ன பொந்து வழியாக வெளியே வர்றத ஒரு பேபி அவங்க அம்மாவுடைய கருப்பையிலேருந்து இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு இதை மாதிரி ஒரு கழிச்ச ஸ்டேஜில் தான் வெளியில் வருதான். அது மட்டும் இல்லாமல் மனுஷனோட உடம்புல எவ்வளோ வேணால் சதை இருக்கலாம், ஆனால் எலும்பு கூடு ஒரே சைஸில் தான் இருக்க போகுது. இந்த கோவிலில் இருக்கிற இந்த பொந்தும் எந்த ஒரு மனிதனுடைய எலும்பு கூடும் உள்ளே போய் வெளியே வர்றதுக்கு ஏதுவாக தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் இருக்கிற அந்த பியூட்டியான ஒரு கழிச்சு படுத்து வர அந்த தத்துவத்தால் ஈஸியாக எவ்வளோ பெரிய குண்டானாலும் வெளியில் வந்துடலாம். இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வரனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நம்பப்படுதுன்னா, குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது, அது இல்லாமல் கர்ப்பப்பை கோளாறுகள்லாம் நீங்குதுன்னு சொல்கிறாங்க, நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் குணமாகும்னு சொல்கிறாங்க, ஒத்த தலைவலி இருக்கிறவங்க, கை கால் இடுப்பு வலி இருக்கிறவங்க, பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இவங்க எல்லாம்